தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த மார்ச் 1 நதேதி முதல் 22 நதேதி வரை நடைபெற்றது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 3302 தேர்வு மையங்களில் நடத்தப்பட்ட +2 பொதுத் தேர்வில் 7534 பள்ளிகளில் படித்த 7,80,550 மாணவர்கள், தனித் தேர்வர்கள் 8190 மாணவர்கள் என மொத்தம் 7,80,000 மாணவர்கள் தேர்வு எழுதினர். விடைத்தாள் திருத்தும் பணிகள் மாநிலம் முழுவதும் உள்ள 75 மையங்களில் நடைபெற்றது. பொதுத் தேர்வுகள் குறித்து கடந்த பிப்ரவரி மாதம் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு வெளியிட்ட போது மே 6ஆம் தேதி +2 தேர்வு முடிவுகளும் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மே 10ஆம் தேதியும் வெளியிடப்படும் என்று தெரிவித்து இருந்தார். +-2 முடிவுகளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வெளியிடுவது வழக்கம். ஆனால் இப்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் தேர்தல் ஆணையத்தில் அனுமதி கேட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. ஆனால் இதுவரை அனுமதி கிடைக்கவில்லை. எனவே தேர்வுத்துறை அதிகாரிகள் +-2 தேர்வு முடிவுகளை வெளியிடுவார்கள் என தெரிகிறது. தமிழகத்தில் 11, 12ஆம் வகுப்புகளுக்கான பொது தேர்வு முன்னரே முடிந்த நிலையில் 1 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வுகள் நடைபெற்று வந்தன. முன்னதாக நாடு முழுவதும் நாளை 5ஆம் தேதி நீட் நுழைவு தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு அடுத்த நாள் +-2 தேர்வு முடிவு வெளியாகும் அறிவிப்பில் மாற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் +-2 தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி வருகின்ற 6 நதேதி வெளியிட தயார் நிலையில் உள்ளதாக பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது.